உங்களுக்கு நாங்கள் போன சபையில கலைக்கப்பட்ட விடயம் ஒன்று வந்து இந்த சட்டவிரோத கைது விகார சம்பந்தமா புதிதாக அமைக்கப்படுற புதிதாக கட்டணம் அமைக்கப்பட இருக்க நாங்கள் நேரடியாக கௌரவ உறுப்பினர்கள் வந்து நேரடியாக பார்வையிட்டு அந்த டிக்குக்கு நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். உடனடியாக நிறுத்தி அதுக்குரிய அனுமதிகளை பெற வேண்டும் என்று அது நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்த விடயம் நாங்கள் அதுக்கேற்ற சட்ட நடவடிக்கை போக முதல் 7ஆம் மாதம் 2ஆம் தேதி கேபினட் டிசிஷன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேபினட் டிசிஷன் என்னென்றால் அமைச்சரவை குறிப்பு இலக்கம் 2025 நோட்டு கேபினட் JL 16 அமைச்சரவை குறிப்பு கையீட்டு திசைவியாள தொடர்பான சிக்கலை தீர்ப்பதற்கான நடவடிக்கை குழு ஒன்றை நியமனம் செய்தது. பின்னணி கையீட்டில் அமைந்துள்ள பௌத்த மகாவியாலய திசைவியாளர் அண்மையில் மோதலில் ஈடுபடுகின்ற தரப்பினர் அபிலாசங்கள் காரணமாக முரண்பாட்டை ஏற்படுத்தும் சிக்கலான நிலைமை மாறியுள்ளது. இந்த விடயம் சமய குழுக்கள், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் சிவில் அமைப்புகளிடையே மோதல் நிலைமை ஏற்படுத்துவதன் காரணமாக அமைந்துள்ளவுடன் பிரதேசத்தில் இன ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. பிரதேச நிர்வாகம் மற்றும் சமய தலைவர்களை கருத்து மோதல்களை தீர்த்து வைக்க மேற்கொண்ட ஆரம்ப முயற்சிகள் வெற்றியளிக்கவில்லை. 2024 ஒன்று விளக்க தேசிய ஒற்றுமைகள் நல்லிணக்கம் அலுவலக சட்டத்தின் மூலம் பல்வேறு சமுதாயங்கள் மற்றும் அவற்றுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் மோதல் ஏற்பட்ட தேசிய ஒற்றுமைக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களை மத்தியஸ்தம் செய்வதற்கும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய சுயாதீனம் முன்னெடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை விளந்திருக்கப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை கண்டிப்பது தொடர்பான விடயங்கள் சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளும் அமைச்சுகள், அரசு திணைக்களங்கள், ஏனைய நிறுவனங்கள் ஒத்துழைப்பை பேணி நடவடிக்கை மேற்கொள்ள தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை அலுவலகத்தில் மற்றொரு பணியாக சட்டத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்ட தத்துவங்கள் மற்றும் செயற்பணிகள் திசைவிகாரியின் கையீட்டில் சிக்கலாக மோதல்களை ஏற்படுத்தும் நிலைமையை கருதி தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் அது தலையீடு செய்துள்ளது. நிலைபெறான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தலையீடு செய்பவர்கள் என்ற வகையில் செயற்பாடுகளை தேசிய முக்கியத்துவம் மிக்க சிக்கலின் போது தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை அலுவலகம் அதன் செயற்பணியாக இனங்கண்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேசத்தில் வெளிக்கல அவதானிப்புகளில் மேற்கொண்ட தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் சிக்கல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் குறித்த விடயங்களை மையமாக கொண்டு குழு கலந்துரையாடல் நடத்தி அவர்களின் தகவலை பெற்றுக் கொண்டதுடன் மேற்படி சிக்கலின் வரலாறு, பின்னணி, அரசியல், சமூகம், கலாச்சார சூழலமை பற்றி நல்ல ஒரு பெருந்திறவை பெற்றும் நோக்கத்துடன் திசைவியாள தொடர்பில் எழுந்துள்ள தமிழ் சிவில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான ஆவணங்கள், செய்திகள் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவுகள் அறிக்கைகள் நல்ல முறையில் ஆராய்ந்துள்ளது. மேற்படி சிக்கலை பல்வேறு தோற்றப்பாடுகள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை இனங்காண்பது சம்பந்தப்பட்ட தரப்பினரும் பங்கு பெற்ற கலந்துரையாடலுக்கு தேசிய ஒற்றுமை நிலையங்கள் அலுவலகம் வசதி செய்துள்ளது. திசைவிகாரை பற்றிய சிக்கல் தொடர்பான கருத்து வெளியீடுகள், சாட்சியங்கள் மற்றும் பின்னணி தகவலை அடிப்படையாக கொண்டு தேசிய ஒற்றுமை மற்றும் நல்ல அலுவலகம் தயாரித்துள்ள விரிவான அறிக்கை இணைப்பு ஒன்றில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. நியாயப்படுத்தல் பிரேரணை நிலைபெறான தீர்வை அடைந்து கொள்வதன் மூலம் சிக்கல் காரணமாக பாதிக்கப்பட்ட சகல தரப்பினர்கள் உட்பட ஏனைய சகல தரப்பினர் நியாய நிலைநாட்டுவதற்காக இந்த சிக்கலின் நிலைமையை மதிப்பீடு சம்பந்தப்பட்ட தரப்பின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மக்கள் அமைதி உரிமைகளை பேணுவதற்கான நிலைபெறான தீர்வை பிரேரிப்பதற்கான நடுநிலையான உயர்மட்ட நடவடிக்கை குழுவினை தாய்ப்பது அவசியமாகும். எனவே கையீட்டிய திசைவிகார வளவில் புணக்கள் தொடர்பாக தலையீடு செய்வதற்கு சுயாதீனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு கீழே குறிப்பிட்ட தத்துவங்களை கொண்ட பின்வரும் ஒழுங்கமைப்பை உள்ளடக்கிய நடவடிக்கை குழுவினை நியமனம் பிரேரிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை குழுவின் ஒழுங்கமைப்பு தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்திற்கான தவிர்த்தாளர் நடவடிக்கை குழுவில் ஏற்பாட்டாளர், ஓய்வு பெற்ற சிரேஷ்ட நீதிமன்ற அலுவலர் ஒருவர் தவிர்த்தாளர், நீதி மற்றும் ஒருமைப்பாட்டை அமைச்சின் சட்டப்பிரிவு பிரதிநிதி, புத்தசாசன அமைச்சின் கலாச்சார அலுவலர் பிரதிநிதி, பொது நிர்வாக மாகாணத்துறை உள்ளூராட்சி அமைச்சின் பிரதிநிதி ஒருவர், சமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி நீர்ப்பாசன அமைச்சின் பிரதிநிதி ஒருவர், தொல்பொருள் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர், பௌத்த அலுவல்கள் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர், நில அளவல் திணைக்களத்தின் பிரதிநிதி ஒருவர், இலங்கை போலீஸ் பிரதிநிதி ஒருவர், மாவட்ட செயலாளர் யாழ்ப்பாணம், அமரபுர நிக்காயான் மருந்தர், பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சமய தலைவர் பேசப்படுகின்ற உறுப்பினர் 2 மனித உரிமை ஆணைக்குழு பிரதிநிதி 1 அவதானிப்புக்காக தத்துவங்கள் பொறுப்புகள் திசைவிகார சிக்கல் சந்தர்ப்பத்தை ஏற்றவாறு நிலைமைகளை ஆராய்தல், சமய தலைவர்கள், பிரதேசவாதிகள், சிவில் சமூக மட்ட தரப்பு கலந்துரையாடல் நடத்துதல், குறித்த பிரதேச வரலாற்று சட்டபூர்வமான கலாச்சார உரிமைகளை மதிப்பீடு சமய நிலையங்களின் புனிதத்துவம் பாதுகாக்கப்பட உறுதி செய்யும் மற்றும் இன ரீதியான தகவல்களை ஏற்பட தீர்மானங்களை மேற்கொள்ள கண்டறியப்படும் விடயங்கள் சுயாதீன உள்ளடக்கிய விரிவான அறிக்கையை 60 நாட்களுக்கு சமர்ப்பணும். 2 மாதத்துல முடிக்கும். 9ஆம் 2ஆம் தேதி முடிக்கும். இக்காணி சட்ட ரீதியான அந்தஸ்து பற்றி ஆராய்ந்து உரிமையாளரை கண்டறிதல். உதாரணமாக நாகதீப நயனாதி விகாராதி குறித்தான திட்ட விகாரம் காணி
சிவில் உரிமையாளர் குறித்தான 16 உறுதிகள், திசைவிகாரையின் காணிப்பதை பற்றி ஆராய்தல், திசைவிகாரையின் வரைபடம் கட்டுறதுக்கான அங்கீகாரத்தை பற்றி ஆராய்தல், வரலாற்று சமய பின்னணிகள் பற்றி ஆராய்தல், பண்டைய திசைவிகாரை பற்றிய வரலாற்று சாட்சியங்களை ஆராய்தல், அமரபுர நிக்காக வியாரத்தோட உரிமை தொடர்பாக சுயாதீனமாக ஆராய்தல், பொதுமக்களுக்கு காணிகளை விடுவிக்கக்கூடிய வகையில் காணிகளை அளவிடுதலை மேற்கொள்ளுதல், உண்மையான உரிமையாளர் காணிகளை விடுவித்தல், தற்போது காணப்படுகிற விகாரையின் காணி மற்றும் நயனாதிபதி விகாராதிபதி குறித்தான காணியை இணைத்துக் கொள்வதற்கான சட்ட நடவடிக்கை, குறித்த நிக்காயா பிரிவிலிருந்து தலைமை பிரிவு ஒருவரை நியமனம் செய்து அயலவர் மக்களை உள்ளடக்கிய நம்பிக்கை பொறுப்பாளர் குழுவுடன் நியமனம் செய்தல், திசவிகாரை சமுதாய வன நிலையம் ஒன்றை ஸ்தாபித்தல், ஒட்டுமொத்த செயல்முறை பின்னாய்வு நடவடிக்கைகளை அவதானிப்பு செய்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல், பிரியான செலவினம் மற்றும் நிபுணர்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ள உட்பட குழுவின் செயற்பாட்டுக்கு தேவையான நிதியை தேசிய ஒற்றுமை நல்லெண்ண காணிக்குழு ஒதுக்கிக் கொள்ளப்படும். இந்த டிசிஷன் தான் இப்ப கேபினட் டிசிஷனை அனுப்பப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த டிசிஷன் நடைமுறைக்கு அடுத்தது தான் எங்களுடைய சட்ட நடவடிக்கையை போகலாம். தெரியாத அன்றைக்கு என்ன நடந்தாங்க நாங்கள் சபையில இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த மேலதினமாக கட்டுறது கிழங்கு கட்டப்பட்டது பார்க்க போனோம். அதில் இல்லை சபை உறுப்பினரையும் பேச சொன்னார். குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் நாங்கள் கலந்து கொண்டது. முக்கியமாக அரசாங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நாங்கள் எதிர்பாராமல் அங்கே போன சந்தர்ப்பத்தில் எதிர்பாராமல் இருக்க பணமடம் இருந்த மாதிரி அங்கே அரசாங்க அமைச்சரும் அரசு அதிபரும் சந்தித்ததால நாங்கள் அதை நேரடியாக காட்டி அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்தது. நேரடியாக அதை உடனடியாக பார்வையிடக்கூடியதாக இருந்தது. ஆனால் அன்றைக்கு நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லி எல்லாம் போயிட்டு கொடுத்தாரு. நீங்களும் போயிட்டு கொடுத்தீங்க, அமைச்சரும் போயிட்டு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் சொல்லி தான் ஒரு காரணமாக வந்தது. ஆனால் அந்த 2 கிழமைக்குள்ள இதுக்கு ஜீவதாரன் செய்த காரணம்னு சொல்லி அவன் தெரிவிச்சார். 2 கிழமை நீங்கள் போகும்போது நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த 2 கிழமைக்கு தான் இந்த இது ஒன்றும் தெரியல. 14 நாளைக்குள்ள பிக்யூவை நாங்கள் கேட்டாங்க. அதான் நிறைய ஒரு நடவடிக்கையும் செய்யல. இப்போ இந்த பிரச்சனையை சோல்வ் பண்ணுற கேபினட் டிசிஷன் வந்து போட்டிருக்கணும். 60 நாளைக்குள்ள அந்த தீர்வுக்கான ஒரு ஒழுங்குமுறையை செய்திருக்கணும். அதுக்கு கேபினெட்டுக்கு மேலாக நாங்கள் எந்த தீர்மானத்துக்கு இதுக்காக போயிடாது. அதால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அந்த 60 நாளுக்கு பிறகு நாங்கள் அதுக்கான ப்ரொசீஜர் போவோம். அதில் இந்த சட்டவிரோத விகாரை கட்டினது ஆனா இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று சொல்லி இப்ப சொல்ற விஷயம் வந்து பாதிக்குமான சொன்னா அது நான் என்ன சொல்றேன், 2001 சண்டை முடிஞ்சா பிறகு மக்கள் பார்வையிட்டு திருவிழா செய்ய இந்த வீர கோயில் மயிலடி நேரடி தர மாட்டார். இந்த வீர கோயில் இல்லை, மயிலடி உறுப்பினர்கள் தெரியும் தானே. இது நல்லிணக்கத்தை பாதிக்க இல்லையா? இந்த சைவ கோயில் இல்லை. 2009ஆம் ஆண்டு சண்டை முடிஞ்சா பிறகு மக்கள் பார்வையிட்டு பொங்கி கும்பிட்ட வழிபாட்டு தலங்கள் இல்லை. அது இதெல்லாம் பாதிக்காத எங்களோட சொந்த ஊர்ல தமிழக கோயில்கள் தரமட்டமாக்கப்பட்டது ராணுவத்தால். இது நல்லிணக்கத்தை பாதிக்காத வரைக்கும் சட்டவிரோதமான ராணுவம் கட்டின விகாரம் மட்டும் அப்படி நல்லிணக்கத்தை பாதிக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கழித்து கொண்டுதான் இருக்கிறோம். இல்லை நல்லிணக்கம் அன்றைக்கு அமைச்சரோட நாங்கள் தெளிவாக கழிச்சினோம். சில விஷயங்கள் தவிசார நீங்கள் என்ன நாங்கள் சில விஷயங்கள் அந்த கலைக்க வரையே இல்லை. உங்களுக்கு பதவி ஒன்று இருக்கு, தவிசார பதவி ஒன்று இருக்கு. நீங்கள் உங்களை முறை போய் ஆண்டு பதவி மற்றது உங்களோட நான் உங்களோட படிச்சுனா அமைச்சரும் படித்தார், ஜிஏயும் படித்தார். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அந்த இடங்கள்ல அவ சொல்றதை சரியா நோட்டு போறீங்க. அன்றைக்கு வந்து அந்த பாதைகள் தேசியத்தை திருத்தி வந்த உடனே அந்த பாதைக்கு பிறவாக்குறாங்க சொன்னீங்க. எனக்கு பிறவாக்கு அப்ப அந்த வியாரையை சுற்றி ரீதியால போய் அந்த போற பாதை சாலையில காணிக்கு பக்கத்தால போற பாதை பிறவாக்குறாங்க. அவனுடைய காய்ச்சினாங்க. ஏசிபி வந்தவன வந்துட்டு தான் திருத்தி ஏசிபி. நாங்கள் உடனடியாக அந்த பாதைக்கு பிறவாகும். மேற்பட்ட பங்கேற்ற சந்தர்ப்பம் இருக்கு. தைட்டி வியாபாரம் வந்து ஒரு பட்டணத்துல இருக்கு. நாங்க பேச வைக்க வரையில நாங்க எல்லாரும் 21 பட்டணங்கள் உறுப்பினர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணினோம். அப்ப நான் அந்த டிசிஷன் கலைஞர்கள் அரசியல் சொல்லி சொல்லி இல்ல இந்த விஷயத்துல என்னன்னா பிசி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தும் என்றதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது பிரதேச சபை உறுப்பினர் எல்லாரும் பங்கிட்டு கலைக்கிறதா பிரதேச சபை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஏன் பிரதேச சபை உறுப்பினருக்கு அங்கீகாரம் இல்லைன்னா அப்ப ஏன் மக்கள் பிரதிநிதியா பிரதேச சபை உறுப்பினரை தெரிவு செய்வாங்க?
நீங்க அதுக்கு என்ன அதாவது அந்த கூட்டத்துல நாங்க வந்திருந்தா நாங்க ஆச்சிருப்போம். நாங்க வந்திருந்தா ஆச்சிருப்போம். உங்களுக்கு கிடையாது. இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கே, இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கே, ஏன் 35 உறுப்பினர் வரையிலாது? வந்திருந்தா நாங்க ஒவ்வொரு கட்சியில அப்படின்னு சொன்னால் நாங்க கட்டாயம் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் கடிதம் எழுதி போட்டு இல்லையோ கூட்டம் நடக்கிற நாளையில நாங்க வெளியில எதிர்ப்பு நடவடிக்கையில ஈடுபடுவோம். நான் வரையும் கேள்விப்பட்டேன். அதாவது அரச தரப்பு உறுப்பினர்கள் பலர் அங்க பின்னிக்கு இருந்தோம் வெளியில அப்ப அது எப்படி போனது? அரசு தரப்பு உறுப்பினர்ல அரசு தரப்பு உறுப்பினர்ல ஆர்டிஎஸ்ல 3 பேர் தலைவரா இருக்காங்க. அந்த கிராம ஜங்கத்துக்கு செயலாளரால கடிதம் அந்த எதிர்பார்த்து போனாங்கன்னு மாதிரி இவன் வந்திருந்தது அது சரி. அது சொன்ன மாதிரி அழைப்புல வந்துருக்கு. ஆனா அது வந்திருக்கிறத நான் தெரியப்படுத்திருக்கேன். நான் எதிர்பார்த்தது எல்லாருமே ஆதரவு தெரியும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் தலைவர் கலைச்சு இந்த போராட்டம் சொல்லி எல்லாரும் நடவடிக்கை தெரியும். அது காரணமாக நாங்கள் சரிக்காம யூஎன் பதிவெடுத்தோம். உணவு அமைப்பு எல்லாம் இறங்கி வந்ததே இந்த போராட்டங்கள் காணிக்கால் தங்கி போய் ஒன்று செய்திருக்கிறார். பிரேசவையும் நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றினாங்க 2022 நவம்பர் இருந்தார். அது பிறகு அதை கட்டிக்கிறாங்க. போராட்டம் வழிபாடு இது வந்து வெளியே வந்து ஐநாட்டு இது அந்த திட்டரிக்கிற கூட வந்து அப்படி இருக்கிறது. நீங்கள் அதை நான் வந்தேன் காட்டிக்கிறேன். டிசிபி நீங்கள் வந்தீங்கள் சரி வந்து நீங்கள் உங்களோட பிரேசத்தின் அறிவியல் சார்ந்த தேவையில்லாம ஒரு பிரச்சனைக்கு நீங்க எல்லாம் நீங்கள் நடவடிக்கை விண்டல் தரமான வேலையெல்லாம் பார்க்கலாம். நூற்றுக்கு நூறு நான் கவலைப்படுறது என்னென்ன நான் வெளியே நிற்கிறேன். இன்றைக்கு எங்க கண்ணு நானும் முழு ஆதரவான ஆனா கதைத்தவர் தான் தெரியுது. உறுப்பினராக இருந்தவர் அவர் இந்த அப்படி ஒரு நடக்கல பொய்யான தகவல் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வடிவா தலைவர் 2012 அப்படி ஒரு விஷயம் நடக்கல. நீங்க பிள்ளையான விஷயங்களை அதுக்குதான் அரசியல் சொல்லல. என்னன்னா சஜீவனுக்கு வடிவா வழங்கணும். 2022 இந்த சபையில தீர்மானம் எடுத்து நாங்க ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டரை அனுப்பினாங்க. இங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. அங்க இருந்து புத்த சாசன அமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அது சம்பந்தமான டாக்குமெண்ட் இருக்கு. நாங்கள் சம்பந்தமான முழு டாக்குமெண்ட்டும் இங்க வந்து கிழக்க இல்லையா இருக்குன்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல எங்க பர்சனல் வாட்ஸ்அப்புக்குள்ளார அனுப்பினா இந்த டாக்குமெண்ட் இருக்கு. 2018 ஆண்டு இந்த கட்டிடம் அதுல கட்டுறதுக்கு சஜீவனாக நீங்க சொல்றது சட்டவிரோதமான கட்டடத்தை சொல்றீங்க. அவர் அந்த இடத்துல நீங்கள் அந்த புத்த விகார காணியில கட்டுறதே அவர் அந்த விகார கட்டுறதுக்கான இதை இங்க ஒரு தீர்மானம் கொடுத்தோம். நீங்க எடுத்து பாருங்க. 2018 ஏப்ரல் 13ஆம் தேதி தான் மயிலிட்டியில 683 ஏக்கர் விட்டாரு. உங்களுக்கு அது தெரியுமோ? தெரியானே. ஏப்ரல் 13ஆம் தேதி விட்டாரு. அதுக்கு பிறகு தான் ஜனாதிபதி வந்து மயிலிட்டி காவலுக்கு அடிக்கல் நாட்ட வரைக்கும் அந்த விகாரைக்கு அடிக்கல் நாட்ட போறாங்க இருந்தது. அது விகாரைக்குரிய காணியில அந்த விகார காணியில தான் பிறகு சந்திரஸ்ரீ அடிக்கல் நாட்ட அந்த அடிப்படை பிரச்சனை வந்தது என்னன்னா நயனாதி விகாராதிபதி அது எங்களுக்குரிய காணி குறித்துவம் உள்ள காணி
இதுல நீங்கள் செய்யலாம். அதான் நயனாதி வியாழாவளி கேபினட் டிசிஷன்ல இருக்கிற காரணம் அந்த நயனாதி வியாழாவளிக்கு கலத்துறை வியாழாவளி குறித்த காணியை தான் அந்த காணி இருக்கு. அதுக்கு பிறகுதான் அது நிறுத்தப்பட்டிருந்தது. பிறகு இந்த அந்த பிறகு நடக்கல. அது அவங்க சொந்த காணி 20 சொந்த காணி. அதுக்கு பிறகு மற்ற காணியில தான் இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் சவேந்திர பிரிவாக அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டத்தில் நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் அதை விட நடந்த ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏன்னா 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தார் அதிகமாக. அதுக்கு பிறகு நடந்த டிசிசி எல்லாமே கலைக்கப்பட்டது, நிறுத்துறான்னு சொல்லப்பட்டது. நாங்கள் அதை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நாங்களும் கவுன்சில் டிசிஷன் எடுத்து ஜனாதிபதி பிரதமர் எல்லாருக்கும் அனுப்பினார். அதுக்கு பதிலும் அனுப்பப்பட்டது. இங்க ஒரு அப்படி ஒரு அனுப்பினாங்க எந்த ஆதாரம் இல்லை என்று பொய்யான விடயங்கள்ல டிசிசியில் வந்து அங்கே ஒரு டாக்குமெண்ட் இல்லை பிரதேசம். அதான் தேவையில்லாத ஆக்கள் வந்து தேவையில்லாத ஆக்கள் வந்து தேவையில்லாத விடயங்களை கலைக்கிறதா தாண்டி இப்ப நீங்க கலைக்க விஷயம் வெளிக்கிட வைக்க வேறு யாக்கள் இன்னொரு விஷயத்தை கலைக்க வெளிக்கிறீங்க. அந்த உண்மையா கலைக்க வேண்டிய ரியாலிட்டியான விஷயம் தலைவர்கள் அந்த விஷயம் வலுவறது இல்லை. உண்மையா கடையா தகுதி வேலை வந்தால் தெளிவாக காய்ச்சி ஆகாய கஜன்மார் வரை இல்லை கஜன்மார் வந்து நம்ம வந்த விஷயத்தை தெளிவாக சொன்னோம். நீங்க தெளிவாக சொல்லி கொண்டிருக்கீங்க. இதே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடக்கையிலே அந்த விஷயம் முட்டுப்பட்டு அதுலயும் வந்து வைத்தியம் வந்து ஒரு அந்த ஜனாதிபதி அன்னைய கேட்டிருந்தேன் விடாவில்ல அதுக்கான ஒரு இந்த 60 நாள் டிசைன் ஆனா என்ன இது அடுத்த இது என்னன்னா இப்ப போன மீட்டிங் நடத்தினது அமைச்சர் சந்தோஷ் அவர் வந்து நல்லா சொல்லிடுறாரு மாற்றுக்கிறது தான் உலக அமைப்போட மீட்டிங் அவர் இருந்தது சூ மீட்டிங் நான் இருந்தேன் அமைச்சர் இருந்தார். ஆனா அதுல வந்து பிரதி அமைச்சர் இருந்தவர் எல்லாரும் சொன்னா மக்கள் காணியை உறுதிப்படுத்துறதுல மக்கள் காணி மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே அமைச்சர் வந்து போன டிசி மீட்டிங்ல சொல்லியிருக்கேன் நஷ்ட விலையை கொடுத்து போனோம் மிச்ச காணி வெளியே பண்ண மாத்தி மாத்தி நீங்க 16 காணி உரிமையாளர் அந்த காணி உரிமையான காணியை வழங்குறான்னு எங்க தரப்பு நியாயத்தை நாங்க அதான் சொல்ல போறோம். இன்னொன்று அரசியல் சொன்னார்கள் போன மீட்டிங் வந்து கொண்டாங்களும் வேற இல்லை காணிக்காரரும் போயிட்டு பிரதேச உறுப்பினர் ஒருவருமே போயிட்டு அமைச்சரே எடுத்துறாங்க வேற இது அரசியல் இது மக்கள சொல்லி நீங்க அரசியல் இல்ல இல்ல அது போல அந்த கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. ஆனா அவர் சொன்ன கருத்து அவர் 2018ஆம் ஆண்டு அவர் முழுக்கவே அன்னைக்கு வந்து பக்கத்துல இருக்கிற தெல்லிப்பட ஹாஸ்பிட்டலுக்கு நிதி டிசிசி திருப்பின கதைகள் எல்லாம் அவருக்கும் அதுக்கு சம்பந்தமான தேவையில்லாத விஷயம். எங்கேயோ டிரெக்ஷன்ல போறது எங்கேயோ திருப்பி கொண்டிருக்கிறாங்க போறது இல்ல. அதான் பொருத்தமான ஆக்களை கூட்டத்தை கூப்பிடுறோம். பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த பிரதேசம் சம்பந்த நன்மைகளை எழுதி அந்த பிரதேசத்தின் டெவலப்மெண்ட்ல என்ன தீர்மானம் எடுக்கக்கூடிய விடயங்களுக்கான ஆக்களை கூப்பிடுறோம் இல்லையா. சும்மா எல்லாரும் வந்து கும்பல காய்ச்சிட்டு போயிடலாம். உன்னிப்பா வந்து இப்பவும் கவனிக்கணும். நாங்க என்ன சொன்னோம் பிரதேச வைக்க எல்லாத்தையும் ஆதரவு போட இதுல வந்து ஒரு அற்புதத்துல தான் சட்டவிரோத கட்டணம் பண்ண ஒரு பேப்பர்ல ஒண்ணு ஆகும் ஏனென்றா பிரதேச ஒரு நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்னு உணர்வு பார்க்கணும். நாங்க அன்னைய கொடுத்த கடிதம் ரியாலிட்டி இருக்கு அது சம்பந்தமாக சரியான 3 நாள் விஷயம் நாம குழந்தை உள்ள சட்டவிரோத கட்டணங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். தென்பகுதியில் கொண்டுறோம் பிள்ளைய கொண்டு தவறான ஒரு வரலாறு தான் தெரிவிக்கும். சரி அப்ப உள்ளுக்க போயிடலாம் கைசல் விட்டுக்கணும்னா யாருமே போயிடலாம். நாங்க வந்து அந்த போராட்டம் எல்லாருமே தெளிவுபடுத்தணும். நாங்க கட்டி படிக்கணும். NCT யாழ்ப்பாணம் கொண்டு போற NCT பஸ் வந்து நேரா அது பிரச்சனையான கோர்ஸ் கேஸ் போயிடும். அந்த பஸ் வந்து பார்க்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த வட்டாரத்துல அந்த பிரேசல இருக்கிற காணிக்காரங்க கிட்ட பார்க்க பண்ற ஒரு சென்டென்ஸ்டாக நான் காசு பே பண்ணி பார்க்கணும். அந்த வசதி இல்லாத காரணத்தால அந்த வசதி அமைஞ்ச வழியா வேற ஒரு வாசல் கொடுத்து போட்டா அந்த பஸ் போய் பார்க்கணும். அதையும் திட்டத்தை அரசியல் அதுக்கு நாம பிரதேச சபையாக ஒரு பாக்கி அது
உள்ள இன்னொரு காணிக்கு சட்டவிரோதமாக இன்னொரு ஆளுக்கு வருமான உழைக்கிறதை பற்றி அந்த வாக்கிங் போறேன் யாழ்ப்பாணம் போற பஸ் வந்து ஒரு ரூட் போயிட்டு ஒரு பஸ் என்சிடி பஸ் நீங்க தெளிவா பாருங்க காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கம் உருவாக்கி உருவாக்கி இன்றைக்கு எத்தனையோ பெருமை நடந்துச்சு. இப்படியே இந்த பெற்ற அரசாங்கம் முழுக்க சங்கம் உருவாக்குறது இது உருவாக்குறதும் போறதும் பாருங்க. ஆகியால 60 நாளைய பிறகு சட்ட நடவடிக்கை போறது சுத்தி உள்ள காணிகளை உடனே விடுறதுக்கு அடையாளப்படுத்தலாம் சொல்லி செஞ்ச பகுதி மாதிரி என்ன சுத்தி உள்ள காணிகளை பிடிக்கலாம்னு சொல்லி போட்டு இல்ல பிடிக்கலாம் இல்ல அடையாளப்படுத்துறாங்க. அடையாளப்படுத்துற பிரச்சனை இல்ல தானே உறுதியெல்லாம் இருக்கு தானே என்ன 16 பேருக்கு முடிவு சொல்றோம். சுத்தி உள்ள காணிகளே இப்படி இல்லை. இதெல்லாம் இவ்வளவு பிரதேசம் புதுவட்ட பிரதேசம் இதுல பலாடி ஏகப்பட்டு வந்து வெட்டாள காட்டின பிரதேசம் பலாடி ஏகப்பட்டு காணி அந்த பச்சால காட்டின அவ்வளவு வந்து விவசாயம் செய்யப்படப்பட்ட காணி அனுமதி எடுத்து போய் பழசு அந்த விவசாயம் அளவீடு செய்யணும்னு சொல்லி ஒரு இப்ப யார இருக்கிற கட்டிட காணிய தவிர அமைச்ச சிலையும் கிடக்குதான் ஒரு விஷயம் ஒரு உறுப்பினர் தவிசானங்கிட்ட விளக்கம் கேட்டு கலைச்சு கொண்டிருக்கீங்க. 55ஆம் ஆண்டு அந்த காணி இருக்கு. 55ஆம் ஆண்டு அமைப்பு இருந்தது. பௌர்ணமி கத்துறாங்க. அந்த அன்றைக்கு நடந்தது ஜனாதிபதியோட யாழ்ப்பாணத்தில் வச்சு குணம்பரம் தெரிவிக்கிறார். இதே மாதிரி ஒரு கருத்தை கைதி காணி பிடிக்கணும். அந்த நேரம் மூப்பனுக்கு இன்னொரு எம்பி எழும்பி 50 சம்பளம் இந்த மாதிரி சம்பளம் சொல்றேன் கட்டினோட தொங்குட ஏரியாவில் தான் மற்றவனே அரசியல் ஒரு நாளும் சொல்லாதீங்க. இதுதான் அரசியல், இதுதான் அரசியல். அரசியல் 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 நடந்த பிரச்சனையை தீர்க்கிறதா கதைக்கிறதா அரசியல் மனநிலை இல்ல. இப்படி உறுப்பினர் அவர் கனத்தா மக்களால் தெரிவு செய்த உறுப்பினர்களே இங்க வந்து நின்று கொண்டோ இங்க வெளியிலோ இதைத்தான் சொல்லணும். அவை அரசியல் செய்யணும், இதே அரசியல் அந்த நீங்க பாருங்க. இதுதான் அரசியல். வேற என்ன அரசியல் இருக்கு? 35 வருஷமா 70 வருஷமா இதுதான் அரசியல். மக்கள பிரச்சனை நாளுக்கு நாள் வேற நடக்குது. புத்தசிலம் பிழைக்குது. அப்ப இது வந்து திட்டமிட்டு இந்த வேலை அமைக்கப்படுகிற நோக்கம் வந்து இந்த சுற்றுள்ள காணிகள்ல மீள்குடியேற்றம் போர்வையில காணிகள் எல்லாத்துக்கும் வந்து சிங்களாக்களை கொண்டு இருக்கிறதுக்கான நடவடிக்கைகள் செய்யப்படுது. இப்ப எங்களோட போராட்டத்தால திசமா இருந்துச்சு. இதை நீங்க இல்லைன்னு சொல்லிடலாம். மயிலுக்கு துறைமுகத்திலும் இதுதான் நடந்தது, கரையோர பிரதேசங்களிலும் இதுதான் நடந்தது. நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்காட்டி இந்த நிலைக்கு இது வராட்டி இரகசியம் இன்றைக்கு பிக்குக்கு வந்து வாக்காடாப்புல பதிஞ்சாச்சு. 5 வருஷம் 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 5 வருஷம்
இதே நான் போய் ஜிஎஸ்டி போய் நான் வாக்காளர் இங்க இல்லைன்னு ஒரு ஆள் கேட்டாருன்னு சொன்னா இங்க பதியேறாரு குடும்பட்ட இங்க இல்ல நீ இங்க இல்ல வேற இடத்துல இருக்கிற இங்க பதியேறான்னு ஜிஎஸ் சொல்ற பதி அப்ப எந்த ஆவணத்தை வச்சு பிக்குக்கு இங்க வாக்காளர்ல பதியப்பட்டது 2018 ஆண்டு மூணு எலெக்ஷன் வாக்காளர் இலக்கம் வந்து 278 ஒரு பிக்குக்கு பயங்க இப்ப நீங்க இவ்வளவு நாளைக்கு கதை கேளையா ஏறி வந்து 150 பேருக்கு பிக்கு கொண்டு வந்து பேரை கொடுத்து நான் இங்க வேலை செய்யறதுக்கு இருக்கேன்னு ரூமோட கட்டி கொடுத்து வாக்காளர்ல பதிஞ்சிட்டேன் இந்த கிராமத்துல இவ்வளவு நாளைக்கு நீங்க தமிழாக்கள் எங்களோட சகோதரங்கள் எம்பிபி உறுப்பினராக வந்திருக்கீங்க நாளைக்கு அந்த சிங்கள எலெக்ஷன் கேட்கப்படும் இதே சைடுல 2023 ஆண்டு எலெக்ஷனுக்கு நைட்டு பிரதேசத்துல 21 உறுப்பினரை ஒரு பிரதேசத்திலேயே உறுப்பினரை நியமிச்சிருந்தது இப்ப நீங்க 21 வட்டாரத்தில் 21 பேரை போட்டு வந்திருக்கீங்க போன எலெக்ஷன் நடக்காத எலெக்ஷனுக்கு வந்து 21 உறுப்பினருமே ஒரே வட்டாரத்தில் நியமிக்கப்பட்டிருந்தது இது ஜிஎஸ்ஆர் எப்படி பாருங்க இன்னைக்கு எங்கட வீட்டுல எங்கட மச்சான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 300 ஓட்டு இல்ல இந்த பிரதேசத்துல 300 ஓட்டு இல்ல இடம் வந்து வெளியில இருக்கீங்க சகோதரன் சொந்தம் பந்தம் எல்லாம் வெளியில இருக்கீங்க எல்லாரும் மாத்தி கொண்டு போங்க குடும்பத்தை இங்க உங்களால கிடைச்ச இந்த குடும்பத்தை நீங்க இருக்கிற பதியும் கொண்டு எல்லாரும் வெட்டி வெட்டி அனுப்பியாச்சு இது திட்டமிட்டு டிஎஸ் ஆஃபீஸாலே ஜிஎஸ் ஆலே அரசாங்கத்தால் செய்யப்பட்ட வேலை நீ அவை வந்து அரசாங்கத்துல சம்பளம் பண்ற ஒரு வேலை அப்ப அதை வந்து அதுதான் செய்யணும் அரசாங்கம் சொல்றது நாங்க போய் இல்லை சொந்த மனித சொந்த இதுவரையும் வந்து நானும் வந்து இங்க வந்து இதுக்கு நான் போனது காரணம் இது பிந்தி அணி 2009 ஆண்டு சண்டை முடிச்சு 7ஆம் சண்டை முடிஞ்ச அப்புறம் 12 சண்டை முடிஞ்ச அப்புறம் அடுத்த மாதமே எங்களை வீட்டை விட்டு இருக்கலாம் சண்டை முடிஞ்சது முள்ளிவாய்க்கால நாங்கள் இருந்த மாவட்டத்தில் நாங்கள் 9ஆம் ஆண்டு இடமே போனோம் 2017ஆம் ஆண்டு வரையும் இந்த வீட்டை விட்டே இல்லை நீங்க வாழ வந்தீங்களா காணிக்கு புத்தகம் வந்தீங்களா எந்த நட்டாலுமே எனக்கு தெரியாது 2018 கிடையாது நான் போவது வந்து ஏன் அவரே சொல்றாரு தம்பி அவன் போனது ஒரு 3 வயது நீங்கள் அவரை பார்த்து கவிசாரத்தை பார்த்து நாங்களும் 9 பேர் வந்திருக்கிறோம் நாங்களும் 9 பேர் வந்திருக்கிறோம் ஆணி இப்ப இதுதான் 2014 காணியை விட்டுருந்தா சரி ரெண்டு பேருமே ஒரே கட்சியில ஒரே காலத்துல இருந்தாங்க 2018 ரெண்டு பேரும் வந்து ஒரே கட்சியில இந்த காலம் மாறுகிறார் கட்சி கேட்ட மாதிரி காய்கிறார் ஆனா உண்மையிலே என்னன்னா இந்த சபை ஆரோக்கியமா இருக்கணும் இந்த மக்கள் பிரச்சனை சம்பந்தமா தெளிவா கலைக்கணும் ஒரு ஆள் கலைக்கிறது மற்ற கலைக்கிறாங்க என்னன்னா இது அடிப்படையான பிரச்சனை எங்க வழி வழக்கில் சட்டவிரோத விகாரம் கட்டப்பட்ட விஷயம் அதை விட எங்கள்ட்ட 2400 மேற்பட்ட காணிகள் என்ன விடுவிக்கப்படாம இருக்கு எனக்கான உறுப்பினர்கள் சொந்த காணிகள் போகாம இருக்கணும் ஆகவே நீங்கள் பிரபாகரன் சொன்ன மாதிரி இந்த கேட்டு வழியில விட்டுட்டு வந்துடணும் கட்சி அரசியல் இது எல்லாமே இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி அரசியல் மட்டும் எங்கள்ட அடிப்படை பிரச்சனை சம்பந்தம் காய்க்கிற விடயங்களா இருக்கும் மற்ற ஒரு ஆள் இவர் காய்க்கிறாங்க எதிர்த்து காய்க்க ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை காய்க்கலாம் ஒழிய ஒரு உண்மையான பிரச்சனையை கலைக்கிறதே காய்க்கூடாது உண்மையா என்னண்டா நாங்கள் 2013 ஆண்டு பார்த்த விடயங்க 2010 ஆண்டு 9ஆம் ஆண்டு சண்டை முடிஞ்சா கூட 2010ஆம் ஆண்டு இந்த உலகத்தை இந்த பிரதேசம் விடப்பட்டது 2013ஆம் ஆண்டு இருந்த கோயில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது அழிக்கப்படைக்க நாங்கள் நிறுத்த போயங்க நடக்கல எல்லாம் பற்றி இங்கே அடையாளமே தெரியக்கூடாதுன்னு விஷயம் நான் கலைக்கக்கூடாதுன்னு கலைக்கும் 2013ஆம் ஆண்டு அந்த கோயில் எல்லாம் அழிச்சு வெளுத்து போட்டு அதை கிட்ட போட்டு மூடி போட்டு போடணும் இல்ல சார் 2013 கோயிலுக்குள்ள இருந்தால 13 கடைசியில நடக்கல சரிதானே
கத்துருத்தீங்க அறிக்கை செய்யப்பட்ட விடயங்கள். நாங்க நேரா போய் பிரச்சனை பண்ணோம். அப்ப நாங்க கவுன்சில் இருக்கிறோம். அப்ப கூட நாங்க இங்க வரையில கவுன்சில் மெல்லாத்தான் ஐயாங்க. நான் கவுன்சில் அப்ப ஜாமினேன். நாங்க இங்க பயிரோட இது ரங்கநாயகன் இருக்கு. அவையில காணிகள் எல்லாம் விடுவிக்கப்படாம வேண்டாம். ரங்கநாயகன் காணியாக விடுவிக்கப்படுது. என்ன முறை? அப்ப பிரச்சனைகள் என்னன்னா ரியலிட்டியை விளங்கணும். ஒவ்வொருத்தரும் தனக்கு ஆளுநர்கள் ஆயிடலாம். இது வந்து ஒட்டுமொத்தமா வழிவடக்கின்ற பிரச்சனை. ஒட்டுமொத்த வழிவடக்கின்ற பிரச்சனை. சரிதானே? நீங்கள் வந்து போன முறை ஒரு வட்டியில இந்த நாளைக்கு பழமையான பிரச்சனை கட்சி அரசியலுக்கு அப்பால இது பொது பிரச்சனை. பல கட்சிகளை சேர்ந்தார்கள். இங்கே வந்திருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள். அந்த வகையில் நீண்ட நாட்களாக 2 வகையான தமிழிளைஞர்கள் துறையிலே வாழ்கின்றார்கள். ஒன்று ஒப்புதல் வாக்கு மூலமாக அறியல் தீர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தது ஒரு விசாரணையும் இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்தமாக தென்னிலங்கையிலே ஜனாதிபதி அவர்கள் பொது மதிப்பு அளித்திருக்கிறார். அந்த வகையிலே அவர்கள் கூட்டுக்கு அமைவாக தமிழ் இளைஞர்களையும் பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் இந்த சபையிலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அந்த பிரச்சனையை முன்வைப்பதாக இருந்தால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கக் கொடுக்கும் என்று நான் தெரிவிக்கிறேன். ஒரு ஜனாதிபதி ஒரு கையோட பொதுமதிப்பு விடத்து அடுத்த இது விட்டாப்புல திருப்பி மீண்டும் திறக்கு அனுப்பப்படும். எனவே அந்த பொதுமதிப்பு விட்டுட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி அந்த வழக்கு மேல குற்றவாளி இல்லை என்று சொல்றது விதிக்கப்படலாம். அதுல இந்த ஒரு பிரச்சனை பொதுமதிப்பு ஜனாதிபதி வந்து நான் இது வரைக்கும் ஆயுட்காலம் வரை 5 வருஷத்தோட பாயலன் நீங்கள் சொல்லப்பட்ட கருத்து சரி. அதாவது ஒப்புதல் வாக்கு மூலமாக தண்டனை அனுபவித்து கொண்டிருக்க நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுத்து தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை தமிழர்கள் செய்யும் எந்த ஒரு அரசியல் பொதுவான யாராக இருந்தாலும் ஜனாதிபதியின் பொது மதிப்பீட்டில் விடப்பட விடுதலைப்பட வாக்கள் அடுத்த சமயம் அடுத்த நிலை விரைவில் மீண்டும் செய்யப்படுவார். இது அரசியல்வாதிகளுக்கு சம்பவம் அன்னையில எந்த ஒரு கைதியா இருந்தாலும் அவர் நீதிமன்றத்தினுடைய பொது தீர்ப்பின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட அவர் சொல்ற கருத்து என்னண்டா, நீங்க சொல்ற நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பிலையும் தீர்க்கப்பட்ட ஆக்களுக்கும் சில விசேட தலைவர்களுக்காக விடுவிக்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. இப்ப சில போராளிகள் பிள்ளைகள் தனியே இருக்கிற தாய் இல்லாமல் உதாரணமா ஆனந்தம் இருக்கு. அவருக்கு மனைவி இருக்கு. அவர் ஜெயில இருக்க. அவருக்கு 2 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைகள். தாய் தகப்பன் இல்லாமல் ஒரு பராமரிப்பு இல்லாமல் அந்த பிள்ளைகள் யாரோட வாழ்றது. இந்த விஷயங்கள் ஏற்கனவே சில விடயங்களை ஜனாதிபதி செய்யலாம். இது வந்து நீதிமன்றத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை பிறகு அவருக்கு ஆட்சியாளர் ஜனாதிபதிக்கு இருக்காரியா அவர் அதை சொல்றாரு. அதை விட இன்னும் சில கைதிகளுக்கு எந்தவித விசாரணையும் இல்லாமல் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அரசியல் காரணங்களுக்காக. இன்னைக்கு அவர்கள் எல்லாமே தமிழ் இளைஞர்கள், சிங்களாக்களும் இருக்கிறோம் அரசியல் கைதிகள். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய விடயத்தை தான் நான் முன்மொழிஞ்சிருக்கேன். இது நாங்களும் ஒரு மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் இவ்வாறான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் சொன்னது ஒரு விடயம், ஒரு ஜனாதிபதி விட்டதை மற்ற ஜனாதிபதி அவர் சட்டத்துக்கு புறம்பா ஒரு ஜனாதிபதி கையெழுத்து அவர் பொதுமன்னிப்பு வழங்கி இருந்தால் அவர் கையெழுத்து வச்சு கொடுத்திருப்பார். அந்த கையெழுத்துல இல்லாமல்
சிறைச்சாலை அதிகாரிகள் பிழையான முறையில் விடுவிக்கப்பட்ட சட்டமூலம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் சில பேரியர்ஸ் இருக்குதானே, அதுகளுக்கு மிஞ்சினா தான் நான் கேட்கிறேன். நாங்கள் இந்த விடயம் ஒரு நல்ல விடயம், இதை நாங்கள் தீர்மானத்தை எடுத்து போட்டு ஜனாதிபதிக்கு அனுப்புவோம். இப்படி இருக்கிற வழியால் இந்த இவர்களை விடுதலை செய்யுமா கோவிந்தி பாடிப்பட்ட விடுதலை செய்வதற்கு பேசுவோம். நன்றி சார். என்னுடைய பேர் அடுத்தது யாழ் இதுதான் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூறு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தமிழின படுகொலைக்கு நீதி விசாரணை கோரி ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் பிரேரணை வச்சிருக்கீங்க. இதுகள் உண்மையில ஒரு அரசியல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள். நீங்க கலைங்கோ அந்த விடயங்களை சொல்றேன். இனிமே காலங்களில் இது அரசியல் கட்சி ரீதியா என்ன சொல்லல, இது வந்து சொல்றது இந்த ஈகல்கிய சொல்றது. அதைத்தான் சொல்றேன். அது சம்பந்தமாக உண்மையிலே நிறைய தமிழறிஞர்கள் கொல்லப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்கள் இப்ப எலும்பு கூடாக எடுக்கப்படுது. அவர் இந்த வகையில் அவருடைய அதுக்கான தமிழ் மக்களுக்கான அந்த இதுக்கான நீதி விசாரணை நிச்சயமாக தேவை. ஸ்ரீலங்கா அரசின் நீதி விசாரணைக்கு அப்பால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றால் நாங்கள் சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு என்ற ஆணையாளர் நாங்கள் கேட்கின்றோம். இந்த இப்படி ஒரு பிரேரணை ஊடாக இந்த பிரதேச சபை ஊடாக நாங்கள் அதை கோரிக்கை வைப்போம். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா சரி. ஓகே, நன்றி. நல்லாரம் சுண்ணா வெள்ளை பகுதியில் அன்புடன் நடக்கிற வழிவடக்கு பிரதேச பெயர் குறித்த நாட்டப்படம். அது என்னன்னா நான் மனு போய் விதைக்க பார்த்தேன். அந்த காட்டுக்களை வந்து ஒரு புகைப்பதவே போட்டிருந்து நான் பார்த்தேன். என்னன்னு பார்த்தால் அன்புடன் நிறைவேற்கின்ற பிரதேச சபை முழங்காடு பூனேரி சாரி உண்மையிலே நான் சந்தோஷப்பட்டேன். அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் வாராக்களுக்கு இந்த எல்லைக்குள்ள வந்தோம். அதே மாதிரி நாங்கள் காங்கிரஸ் வாராக்களுக்கு அது ரோட் பாய்மெண்ட் அது அளவட்டி வேற வைக்கிறார். அது அங்க ஆரம்பத்துல மூன்று மொழியில நீங்க போறதுக்கான எல்லா பக்கத்தாலும் எல்லா பகுதியாலும் இது பிரதான வீதி. தென்னிலங்கையிலிருந்து வர மக்கள் நிச்சயமா பார்த்தா வலிகாமம் படக்கு வரவேற்று வலிகாமம் படக்கு பிரதேச சபைக்கு எல்லைக்குட்பட்ட இடங்கள்ல 4 நன்றியா. வெளிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு கூட்டம் அண்மையில் வெளிவடக்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது தையட்டி விகாரை பிரச்சினை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. அத்துடன் அரசியல் கைதிகளின் விடுதலை, செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன.